வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உலகளவில் 3வது பொருளாதார நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதே மத்திய அரசின் இலக்கு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு நுகர்வோரின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைமை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சிப்காட் தொழிற்சாலைகளின் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியிருக்கிறார். இந்திய தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் 3வது பொருளாதார நாடாக இந்தியாவை தமது 3வது ஆட்சி காலத்தில் மேம்படுத்துவதே மத்திய அரசின் இலக்கு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாஸ்கோவில் இந்திய சமூகத்தினரிடையே இன்று உரையாற்றிய பிரதமர், நம் நாடு தற்போது எந்த இலக்கை நிர்ணயித்தாலும் அதனை எட்டி சாதனை படைப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். தற்போதைய ஆட்சியில் மும்மடங்கு கடின வேகத்துடனும் வலுவுடனும் பணியாற்ற தாம் உறுதி பூண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்பான நம்பகத்தன்மையான மாதிரியை இந்தியா உலகிற்கு வழங்கியுள்ளதாக கூறிய பிரதமர், சமூக வளப்பிரிவின் சிறந்த கொள்கைகளால் இந்திய அரசு குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி வருவதாகவும் எடுத்துரைத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியின் வேகத்தை உலகமே வியப்புடன் நோக்குவதாக கூறிய அவர், இந்தியாவில் பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக உலக மக்கள் தெரிவிப்பதை சுட்டிக்காட்டினார். அரசின் ஆட்சி முறை கட்டமைப்பில் மட்டுமல்லாமல் இளைஞர்கள் மற்றும் குடிமக்களின் தன்னம்பிக்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். சர்வதேச வளத்திற்கான புதிய சக்தியை இந்தியா ரஷ்யா நாடுகள் இணைந்து வழங்கும் என்று கூறிய பிரதமர், இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்த அதிபர் விளாடிமிர் புட்டின் தலைமையிலான அரசின் நடவடிக்கைகளை பாராட்டினார். சமையல் எரிவாயு நுகர்வோரின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய KYC ஆதார் சான்றை கட்டாயமாக்க எண்ணெய் நிறுவனங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதன் மூலம் போலி நுகர்வோர் சமையல் எரிவாயுவை முறைகேடாக பதிவு செய்யும் முறை களையப்படுவதாக குறிப்பிட்டார். கடந்த 8 மாதங்களாக இது நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சமையல் எரிவாயு விநியோகத்தின் போது எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் நுகர்வோரின் தகவல்களை மொபைல் செயலி மூலம் சரிபார்ப்பதாகவும் இதற்காக OTP நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். LPG விநியோக மையங்களிலும் எந்த முறைகேடுகளும் நடைபெறவில்லை என்று தெளிவுபடுத்திய அமைச்சர், எண்ணெய் நிறுவனங்கள் நுகர்வோரின் வசதிக்காக இது தொடர்பான விளக்கத்தை வெளியிட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் கத்துவாவில் ராணுவ ரோந்து வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 5 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்ததை அடுத்து அந்த பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பயங்கரவாதிகளின் இச்செயல் கோழைத்தனமானது என்றும் தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி தேவை என்றும் குறிப்பிட்டார். உயிர் தியாகம் செய்த வீரர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், காயமடைந்தோர் விரைவில் குணமடைய வேண்டுவதாக குறிப்பிட்டார். இந்த கடினமான நேரத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருடன் ராணுவம் துணை நிற்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அப்பகுதியில் அமைதியையும் சட்ட ஒழுங்கையும் நிலைநாட்ட இந்திய பாதுகாப்பு படையினர் உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் மீது நேற்றிரவு பறந்த பாகிஸ்தானை சேர்ந்த ட்ரோன் விமானத்தை ராணுவ படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி அகற்றியுள்ளனர். இந்த விமானம் நேற்றிரவு இந்திய எல்லை பகுதியில் உள்ள வானில் சிறிது நேரம் வட்டமிட்ட நிலையில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால் சுட்டபோது அந்த விமானம் எல்லை பகுதியை விட்டு அகன்று அந்நாட்டிற்கு திரும்பியது. மீண்டும் இதேபோல் ட்ரோன் விமானம் வானில் பறந்தபோது பதிலடி வழங்கிய ராணுவம் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் தகவல் அளிக்க ஜம்மு காஷ்மீர் காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இளநிலை
இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வில் கேள்வித்தாள் கசிவு குறித்து மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் அறிக்கை ஒன்றை இன்று மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் நீட் முறைகேடுகள் தொடர்பாக இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணை தொடர்பான அறிக்கையையும் இன்று மாலைக்குள் சிபிஐ தாக்கல் செய்ய நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. நீட் தொடர்பான விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் நாளை மீண்டும் இது தொடர்பான விசாரணை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்த மாணாக்கருக்கான தரவரிசை பட்டியல் சென்னையில் நாளை வெளியிடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்வதற்கான இணையவழி கலந்தாய்வு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைமை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண், தலைமைச் செயலர் திரு சிவ்தாஸ் மீனா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். முன்னதாக தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புகள் தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகளை உள்ளடக்கிய சுற்றுலா களஞ்சிய நூலினை முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். பாரம்பரிய வழிபாடு பண்பாட்டு தொடர்பான ஆங்கில நூலையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கும் நோக்கத்தில் சிப்காட் நிறுவனங்கள் திருச்சியில் அமைக்கப்பட உள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா கூறியிருக்கிறார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிப்காட் நிறுவனம் அமைக்க மத்திய அரசின் HAPP நிறுவனத்திற்கு சொந்தமான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கான பணிகள் உடனடியாக தொடங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகம் எங்கும் ஒரு பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி, டெல்டா பகுதிகளுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் 150 ஏக்கர்ல இந்த சிப்காட் அமைவதற்கான பணியை இன்றே துவங்குவோம். வெகு விரைவில் இங்க மிகப்பெரிய நிறுவனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நோக்கம் என்னன்னா, நம்ம இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்குறது தான் நோக்கம். அந்த வேலை வாய்ப்பு அதிகமா கொடுக்கிற அளவுக்கு கம்பெனிஸை கொண்டு வரணும். முன்னதாக தஞ்சையில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தஞ்சையில் அமைந்துள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்கா இன்னும் சில வாரங்களில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் மைதானம் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியிருக்கிறார். குலசேகரத்தில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், இம்மாவட்டம் முட்டம், திற்பரப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சூழல் சுற்றுலாவை மேம்படுத்த குழு அமைக்கப்பட்டு கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். விரிவான திட்ட அறிக்கைக்கு பின்னர் இதற்கான பணிகள் தொடங்கும் என்று அமைச்சர் கூறினார். சிவகாசி அருகே காளையார்குறிச்சி பட்டாசு ஆலையில் இன்று காலை நேரிட்ட வெடி விபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒரு பெண் உட்பட 2 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த 4 தொழிலாளர்களும் பட்டாசு தயாரிக்க தேவையான மருந்து கலவையில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத வகையில் உராய்வு காரணமாக இந்த விபத்து நடந்ததாக தெரிகிறது. இந்த சம்பவத்தில் அந்த அறை தரைமட்டமானது. இதனிடையே சிவகாசி தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீ பரவா வண்ணம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் குறும்பூர் அருகே சோனக்கண்விளை குளத்தில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் குவிந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில் சோனகன் விளை குளத்தில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் முகாமிட்டுள்ளன. அந்த குளத்தில் தண்ணீர் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் குளத்தில் உள்ள தண்ணீரில் இரைகளை தேடி நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு பறவையான செங்கல் நாரை, கொக்கு போன்ற பறவைகளும் இரைகளை தேடி உண்டு வருகின்றனர். பறவைகள் அங்கு ஏராளமாக குழுமியுள்ள நிலையில் திருச்செந்தூர் சொல்லக்கூடிய பக்தர்கள் பறவைகளை ரசித்து செல்வதை காண முடிகிறது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். நாகை மாவட்டத்தில் நடமாடும் மண் பரிசோதனை வாகனங்கள் மூலம் கிராமங்கள் தோறும் முகாம்கள் நடத்தப்பட்டு விவசாயிகளுக்கு மண்வளம் குறித்து விளக்கம் அளிக்கப்படுவதாக மாவட்ட வேளாண் அலுவலர் திரு சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நடமாடு மண் பரிசோதனை நிலைய ஆய்வகம் பாத்தீங்கன்னாக்க விவசாயிகளிலிருந்து நேரடியாக பெறப்படும் மண் மாதிரிகளை ஆய்வு செய்து ஆய்வு முடிவுகள் அன்றைய தினமே வழங்கப்படுது. விவசாயிலிருந்து பெறப்படும் மண் மாதிரியில கார அமிலத்தன்மை, உப்புத்தன்மை, சுண்ணாம்புத்தன்மை, மண்ணின் நயம், தலைமணி, சாம்பல் சத்து ஆகிய ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் அன்றைய தினமே மண்வள அட்டையா வழங்கப்படுது. இதுவரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 21 வருவாய் கிராமங்கள்ல 431 மண் மாதிரியும் 181 நீர் மாதிரியும் ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வு முடிவுகள் வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் கள்ளிப்பட்டியில் வன விலங்குகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதை தடுக்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்திய தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் 3வது பொருளாதார நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதே மத்திய அரசின் இலக்கு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு நுகர்வோரின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைமை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சிப்காட் தொழிற்சாலைகளின் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.